இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் சதுர்த்தியில் வர்றது விநாயகர் சதுர்த்தி. இது ரொம்ப விசேஷமாக எல்லாரும் கொண்டாடுற பண்டிகை. விநாயகர் முழுமுதற் கடவுள், அதனால எல்லாருமே கொண்டாடுற பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது முக்கியமாக களிமண்ணில் பிள்ளையார் பண்ணி அந்த பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணுவோம். அது பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு புனர் பூஜை பண்ணிட்டு காவேரி இருக்கிற இடத்துல காவேரியில் கொண்டு விடுவா, இல்லாட்டா கிணறு இருக்கும்போது காவேரி இல்லாத ஊரில் கிணத்துல கொண்டு விடுவா. இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் நல்லா எல்லா வளங்களும் கொடுத்து எல்லாரையும் நல்லா விசேஷமாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக விநாயகர் முழுமுதற் கடவுளை வேண்டிட்டு பண்ணுற பண்டிகை. இதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் எப்பவும் போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழங்கள், என்ன பழங்கள் உண்டோ அது எல்லா பழங்களும் இங்கே எங்கள் காட்டில் முக்கியமாக நாகப்பழம், கரும்பு பிள்ளையாருக்கு, வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், பேரிக்காய், இதில் விளாம்பழம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டியது. எல்லா பழங்களுமே இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மிச்ச சுவாமிக்கெல்லாம் பூ மட்டும் போடுவோம். இது விநாயகருக்கு முக்கியமாக உள்ளது அருகம்புல். அப்புறம் எல்லா இலைகள், மாவிலை, அரளி இலை, இது சம்மங்கி, மல்லிகைப்பூ, எந்த இலை வேணால் விநாயகருக்கு. பிகாஸ் அவர் யானை முகத்தோருங்கிறதுனால யானைக்கு எல்லா இலைகளும் கொடுக்கறதுனால எல்லா இலைகளும் இந்த அர்ச்சனைக்கு சேர்த்துப்போம். முக்கியமாக அருகம்புல் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நைவேத்தியத்துக்கு பார்த்தோன்னா இட்லி, அப்பம், வடை, தேங்காய் கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, பாயசம், சுண்டல், பால், மகா நைவேத்தியம், அதாவது சாதம் பருப்போட, இதெல்லாம் நைவேத்தியத்துக்கு வைக்கக்கூடிய சாமான் ரெடியாக இருக்குது. இன்னும் நைவேத்தியம் வாத்தியார் வரல. இந்த விநாயகர் சதுர்த்தி போது எல்லாருமே சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம். எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். ராம் 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 சாய்ராம்.